ஐயா இந்தாங்க இருக்குமா. உனக்கு டீ வேணுமா? மரியாதையா பேசணும் பெரியப்பா சொன்னார்ல. போடா போய் டீ போடுறா ராஸ்கல். தண்ணி பாட்டில் ஒன்று கோலா. 1 லிட்டரா 1/2 லிட்டரா? 1 லிட்டர் பாட்டில். ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஒன்று கொடுங்க. 1 லிட்டரா 1/2 லிட்டரா? 1 லிட்டர் கொடுங்க. அது கொடுங்க. சரிக்கா. எவ்வளோ ஆச்சு? 75 ரூபா கொடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அவருக்கு ஒரு 2 வேணும். இந்தாங்க. தோசை ரெடி ஆயிடுச்சா? இருக்குமா. பேச்சு இந்த கிளாஸ் எல்லாம் கழுவி. சரிங்க. என்ன கருப்பு கடையெல்லாம் அப்படியே மாத்திட்ட? இனிமே பொருள் வாங்க டவுன் பக்கம் போக வேண்டியது இல்ல, எல்லாமே இங்கேயே வாங்கிக்கலாம் போல. கல்லால கடையில எல்லாம் புதுசா இருக்காங்களே, எல்லாரையும் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கியா? பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தெரியலையே. ஊருக்கு புதுசுதான் தம்பி. என் தம்பி பையன் முருகனோட ஃப்ரெண்டு, அதோ கல்லால உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாரும் ஒரே குடும்பம். கடையை மொத்தமா அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இப்ப இவங்க தான் கடையை நடத்திட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நல்ல விஷயம்தான். என்ன பைக்ல ஜோடி ஜோடியா போறாங்களேன்னு பாக்குறீங்களா? எல்லாம் நம்ம பண்ண வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. 2 நாள் பண்ணை விட ஜேன்னு இருக்கும். பார்ட்டி எல்லாம் நடக்கும். தண்ணி பாட்டில், கூல் ட்ரிங்க்ஸ், ஸ்நாக்ஸ்னு எல்லாம் நிறைய வாங்கி வைங்க. சரிங்கண்ணா. இந்த தம்பி தான் பண்ண வீட்டோட இன்சார்ஜ். வணக்கங்க. வணக்கம் வணக்கம். சில்லி சிக்கன், பெப்பர் சிக்கன், போன்லெஸ், ஆம்லெட், பொடி மாஸ்னு ஏகப்பட்ட ஐட்டத்தெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. எவ்வளவு வேணும் சொல்லுங்க, ரெடி பண்ணிடுறோம். லிஸ்டுங்களா கொடுங்க. இருங்க லிஸ்டே தர்றேன். என்னென்ன ஐட்டத்துல எவ்வளவு வேணும்னு இதுல விலாவாரியா எழுதியிருக்கேன், நீங்க கணக்கு போட்டு சொல்லுங்க. கணக்க போட்டு எவ்வளவுன்னு சொல்லுங்க. பாடுறேன். அது 10,400 ரூபா ஆச்சுங்க. அவ்வளவுதானா? இதோ தரேன். மாமா 2 ஆம்லெட். பாருங்க, டேஸ்ட் எல்லாம் சூப்பரா இருக்கணும். எந்த விஷயத்திலயும் சொதப்பிடக்கூடாது. அதெல்லாம் பிரமாதமா பண்ணிடலாங்கண்ணா. எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொண்டு வந்து நீங்களே கொடுத்துடணும், அது உங்க பொறுப்பு. சரிங்கண்ணா. கருப்பு புதாளுங்க, உங்களை நம்பிதான் ஆர்டர் கொடுக்குறேன், பார்த்து ஜாக்கிரதை. சரிங்க. அண்ணா அந்த மீதி சில்லறை வாங்கிட்டு போறீங்களா? உங்ககிட்டே இருக்கட்டும், எங்க போயிட போகுது? இன்னும் ஐட்டம்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குல்ல, அப்ப வாங்கி கழிச்சுக்குவோம். அப்ப நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றிங்கண்ணா, போயிட்டு வாங்க. கருப்பு வரட்டுமா? போயிட்டு வாங்க. ஆபரேஷன்
செலவுக்கு சரியா இருக்கு. லாபம் ஒண்ணு பெருசா இல்லையே. பரமேல நம்ம என்ன ஹோட்டல் வியாபாரம் நடத்த வந்தோம், லாப கணக்கு பேசிக்கிட்டு. ஆண்டவரே, அதுக்காக கை காசு போட்டு நஷ்டப்பட முடியுங்களா? கையை கடிக்காம பாத்துக்கணுமில்லங்க. சார் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். எவ்வளவு நஷ்டமாச்சுன்னு எப்படி பாக்குறது? சார் மேற்கொண்டு ஆக வேண்டியதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றேன். மயிலே, என்ன பண்ணாலும் நீயே சொல்லு. சார் ஜோடி ஜோடியா பண்ண வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. பண்ண வீட்டு இன்சார்ஜும் நம்ம கிட்ட வந்து நிறையவே ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காரு. இன்னைக்கே நம்ம பண்ண வீட்டுக்குள்ள போய் சோதனை பண்ணிட்டா நமக்கு தேவையான அத்தனை ஆதாரமும் கிடைச்சிரும். வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு போய் சோதனை போட்டா உஷாராயிடுவாங்க, ஒரு ஆதாரமும் கிடைக்காது. சார் அதுக்காக தப்பு நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்கீங்களா? தப்பு நடக்காம தடுக்கிறது தான் நம்ம காவல்துறையோட கடமை. நடந்ததுக்கு அப்புறம் அங்க போறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல சார். டிபார்ட்மெண்ட்ல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னோட வயசு. சும்மா ஆர்வ கொள்ளாத ஐடியாவெல்லாம் கொடுக்காத. லோக்கல் போலீஸ் ஹெல்ப் இல்லாம இங்க எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்ல, அவனுங்க பெரிய இடம், பவர்ல இருக்கிறவனுங்க. ஆழம் தெரியாம காலை விட்டுற கூடாது. சரிங்க சார், இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ரைடு அங்க போலாமா வேணாமா? வேண்டாம் சார், தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க வீணா ஆர்கியூ பண்ணி நேரத்தை கடத்த வேணாம். இப்பவே நம்ம ரைடு போனா அங்க இருக்க அக்யூஸ்ட் எல்லாரையுமே புடிச்சிடலாம். பாதிக்கப்பட போற பொண்ணுங்களையுமே நம்ம காப்பாத்திரலாம் சார். உடனே கிளம்புங்க சார். போது நிறுத்துறியா? நீ ஏதோ பெருசா ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்னு கனவு காண்ற, அவ்வளவுதான். ஒன்னு ஐபிஎஸ் ஆபீசர் ஆயிரல. நான் உனக்கு கீழே வேலை செய்யற கான்ஸ்டபிளும் இல்ல. உன் கார் கதவை திறந்துட்டு உனக்கு சலாம் வைக்கிறதுக்கு. எப்ப பார்த்தாலும் அட்வைஸ். என் அனுபவத்துல எத்தனை கேஸ பார்த்திருப்பேன். என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கே புத்தி சொல்லுவியா நீ? நான் என்ன முட்டாள் நினைச்சியா? சார் நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வரல. பேசாது. பாரமார் அப்பவே சொன்னார் உன்னை ஸ்டேஷன்லயே விட்டு வர சொல்லி. நான் தான் போனா போயிட்டு போதுன்னு உன்னை வர சொன்னேன். வந்த இடத்துல 4 அனுபவத்தை கத்துக்குவிய. ஏன் தப்புதான் அது. இங்க பாரு, இனிமே நான் சொல்றதை கேட்டு ஒபே பண்றதா இருந்தா இங்க இரு. இல்ல இப்பவே ஸ்டேஷன்ல போய் ஸ்டேஷன் டியூட்டியை பாருன்னு பேட்டி விட்டுருவோம். ஜாக்கிரதை. போய் தண்ணியை பிடிச்சி பாத்திரம் நல்லா தொடச்சு வை. போன்றல்ல. சார் சார் எப்படி சார் இந்த பொண்ணுங்களாம் இங்கே கூட்டு வராங்க? சார் எப்படி சார் பொண்ணுங்களாம் கூட்டு வராங்க? இந்த பசங்கள்லாம் நம்ம முதலாளிகிட்ட வேலைக்கு இருக்கிறவங்க. இங்க பாரு, சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாத பொண்ணுங்களா பார்த்து லவ் பண்ற மாதிரி நடிச்சு நம்ப வைப்பாங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு இங்க கூட்டிட்டு வருவானுங்க. இந்த பொண்ணுங்க வேற எங்கேயோ போறதா பொய் சொல்லிட்டு இங்க வருவாங்க. இங்க நடக்கிற ஆட்டத்தை மும்பைல இருந்து ஒருத்தன் பாத்துக்கிட்டு இருப்பான். இதுல அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணை செலக்ட் பண்ணி முதலாளிகிட்ட சொல்லுவாங்க. அதுங்களை மட்டும் மயங்க வச்சு இங்க அடைச்சு வச்சிருவோம். அடுத்த நாள் அதுகளை பம்பாய்க்கு ஏத்திருவோம். போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்களா சார்? இந்த பொண்ணுங்க இங்க வரதா சொல்லிட்டு வர மாட்டாங்க. அது இல்லாம நம்ம முதலாளி பெரிய கையே, அவங்க அப்பா மந்திரியா இருந்தவரு, இப்ப கூட அவரு தான் எம்எல்ஏ. அதனால யாராலையுமே இந்த இடத்துக்குள்ள வர முடியாது. நம்ம முதலாளி மேலேயும் கை வைக்க முடியாது. நீ போய் வேலை பாரு போ. ஓகே சார். நல்லா சவுண்ட் நல்லா ஏத்து.
கேஸ பார்த்திருப்பேன். என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எனக்கே புத்தி சொல்லுவியா நீ? பாரமார் அப்பவே சொன்னார் உன்னை ஸ்டேஷன்லயே விட்டு வர சொல்லு. நான் தான் போனா போயிட்டு போதுன்னு உன்னை வர சொன்னேன். வந்த இடத்துல 4 அனுபவத்தை கத்து போய் ஏன் தப்புதான் அது. இங்க பாரு, இனிமே நான் சொல்றதை கேட்டு ஒபே பண்றதா இருந்தா இங்க இரு, இல்ல இப்பவே ஸ்டேஷன்ல போய் ஸ்டேஷன் டியூட்டியை பாருன்னு வேட்டி விட்டுருவோம். ஜாகிரதை. ரொம்ப நேரமா போன் அடிக்குது, இன்னும் யாரையுமே காணோம். இன்னும் மயில் கால் பண்றா, பேசலாமா வேண்டாமா? ஹலோ, சொல்லு மயில. என் அக்கா போன நீங்க எதுக்கு எடுத்தீங்க? நீங்க முதல்ல என் வீட்டுக்குள்ள எதுக்கு வந்தீங்க? இல்ல மயில, ஆன்ட்டியை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். வந்தா சும்மா இருக்க வேண்டியதானே? எதுக்கு என் அக்கா போனை எடுத்துட்டு இருக்கீங்க? அடுத்தவங்க போனை எடுக்க கூடாதுன்ற கொஞ்சம் மேனஸ் கூடவா உங்ககிட்ட இல்ல? மயில, இல்ல மயில, உன் வீட்டுல இருக்கிற யாரையுமே நான் வேறையா பார்க்கலையே மயில. அது மட்டும் இல்லாம நீ தான் போன் பண்றேன்னு தெரிஞ்சது. மலரும் இங்க பக்கத்துல இல்ல, அதனாலதான் மயில் எடுத்தேன். நான் திரும்பி வரும்போது நீங்க என் வீட்டு மாடியில இருக்க கூடாதுன்னு நான் சொன்னல. ஓ, நான் இல்லன்றத யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க இஷ்டத்துக்கு என் வீட்டுக்கு வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களா? மயில, இல்ல மயில, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேக்குறதுக்காக தான் வந்தேன். சரி, அதை விட மயில, உன் கேம்ப் எல்லாம் எப்படி இருக்கு? அங்க தங்குற இடம் கரெக்டா இருக்கா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லல்ல? உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் போனை வைக்கிறேன். மயிலு மயிலு, இரு மயிலு, வெச்சிராத. மலர் வந்துட்டாங்க, அவங்க கிட்டே பேசு. மயில் லைன்ல இருக்கா, நீங்க பேசுங்க. மயில, எப்படி இருக்கா? நீ தேண்டி போனே பண்ணல. கேம்ப்ல இருக்கும் போதெல்லாம் நினைச்ச நேரத்துல போன் பண்ண முடியாதுக்கா. அது சரி, இவர் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? நம்ம வீட்ல அவருக்கு என்னக்கா வேலை? ஜீவா சார் நம்ம வீட்டுக்கு சகஜமா வந்துட்டு போறவர் தானே. நீ என்ன புதுசா கேக்குற? அக்கா, அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் கிடையாது. லேடிஸ் இருக்க வீட்ல கண்ட நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? மயில, சாரு அம்மாவை பார்க்க தாண்டி வந்திருக்காரு. இதெல்லாம் அவருக்கு ஒரு சாக்குக்கா. நீ இதுக்கெல்லாம் அவருக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காத. சும்மா வீட்டுக்கு வர வேலை வேண்டான்னு நீ கட் அண்ட் ரைட்டா சொல்ல வேண்டியதானே? இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ படபடன்னு பேசாதடி. நேத்து நீ கிளம்பி போன கொஞ்ச நேரத்துல அம்மாக்கு பிபி அதிகமாகி மயக்கமே வந்துருச்சுடி. அக்கா, நான் கிளம்பும் போது அம்மா நல்லா தானே இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சுக்கா அம்மாக்கு? கையில பத்தி நினைச்சிருக்காங்க போல. அந்த டென்ஷன்ல தான் பிபி அதிகமா இருக்கு. அம்மா மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீயும் கூட இல்லங்கறதால அப்படியே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்றது, யார கூப்பிடுறதுன்னு ஒண்ணுமே புரியல. ஜீவா சார் தான் சாமி மாதிரி வந்து அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாரு. சரிக்கா, அம்மா இப்ப எப்படி இருக்காங்க? எதுவும் பயப்படுற மாதிரி இல்லல்ல? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, வழக்கமா வந்துட்டு போற மயக்கம் தாண்டி. ஆனா பிபியை குறைச்சி ஆகணும், இல்லன்னா பிரச்சனை தானே டாக்டர் தெளிவா சொல்லிட்டாங்க.
மாத்தி கொடுத்திருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அம்மாவை டென்ஷன் இல்லாம பாத்துக்க சொல்லிருக்காங்க. அக்கா எனக்கு இப்பவே அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. நீ வீடியோ கால் போட்டு அம்மா கிட்ட குடுக்குறியா? இல்ல மயில, அம்மாக்கு இப்பதான் மாத்திரை கொடுத்திருக்கேன். சாப்பிட்ட உடனே தூங்கிட்டாங்க. அவங்க முழிச்சதும் நான் உடனே ஃபோன் பண்றேன். ம்? அக்கா நீ சொன்னதை கேட்டதுமே எனக்கு மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்பவே கிளம்பி அங்க வந்துடட்டுமா? எதுக்குடி? நீ கேம்ப முடிச்சிட்டே வா. அம்மாக்கு முடியலன்னு தெரிஞ்சும் எப்படிக்கா என்னால இங்க நிம்மதியா இருக்க முடியும்? நான் சார் கிட்ட ஏதாவது சொல்லிட்டு கிளம்பி வந்துடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா இப்போ நல்லா தான் இருக்காங்க. நீ அதே நினைச்சிட்டு இருக்காத. உன் கேம்ப் எப்படி போகுதுன்னு சொல்லு. அத பத்தி பேசுற நிலைமையில இப்ப நான் இல்லக்கா. எனக்கு அம்மா நினைப்பாவே இருக்கு. மனச போட்டு குழப்பிக்காதன்னு நான் தான் சொல்றேன்ல. எங்களுக்கு துணையா ஜீவா சார் இருக்காரு. நீ இல்லங்கிற குறையே தெரியாம அவர் எங்களை நல்லா பாத்துக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால உனக்கு எங்களை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். அக்கா என்னைக்கு ஒரு நாள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. உடனே நீ அவரை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடாத. அப்படி ஆடினாலும் தப்பு இல்லடி. இன்னும் சொல்ல போனா சார சாமி மாதிரி கும்பிடணும்டி. நீ தவறு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோ, எனக்கோ இல்ல அம்மாவுக்கோ கண்டிப்பா ஏதாவது ஆயிருக்கும். ஓ இடத்துல இருந்து நீ செய்ய வேண்டியதெல்லாம் சார் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அது தெரியாம நீ அவர் மேல கோவப்பட்டு கத்துறத ரொம்ப ரொம்ப தப்புடி. நீயும் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றதுதான் மரியாதை. போன சார் கிட்ட குடுக்கறேன், பேசு. அக்கா சார் மயில் லைன்ல இருக்கா சார், பேசுங்க. பேசுங்க. ஹலோ, கட் ஆயிடுச்சு மலர். இருங்க சார், நான் திருப்பி கூப்பிடுறேன். வேண்டாம், பரவாயில்ல, விடுங்க. அதான் நீங்க பேசிட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் நான் பேசி என்ன ஆக போகுது? நான் வரேன் மலர்.